இப்போ நமக்கு வார ஃப்ரீக்வன்சி எல்லாமே வந்து எங்கே செய்யும்? ஃபோன் அண்டனா இங்கே போய் அரைக்கிறதுனே இதில் தானே. இது மூலமாக தான் நமக்கு என்ன செய்யும்? வார ஃப்ரீக்வன்சி எல்லாம் நம்ம ஃபோனுக்குள்ளே வரும். நெட்வொர்க் உரிய ஃப்ரீக்வன்சி எல்லாம் ஃபோனுக்குள்ளே வரும். இந்த ஃபோனுக்குள்ளே வந்து இந்த வார கீழுக்கு வார சப்போர்ட்டில் வந்து வார ஃப்ரீக்வன்சி எல்லாம் எங்கே போகணும்? மேலுக்கு இருக்கிற 2GPIக்கு போகணும். அந்த 2GPI வரைக்கும் கொண்டு சேர்க்கிறாள் தான் யார்? இந்த ஃப்ரீக்வன்சி கேபிள். இந்த ஃப்ரீக்வன்சி கேபிள் முக்கியமான விஷயம். நிறைய பேர் செய்கிற ஃபோல்ட் என்னன்னு சொன்னால், அந்த ஃப்ரீக்வன்சி கேபிள் கட் ஆகிட்டு இல்லை மிஸ் ஆகிட்டுன்னு என்ன செய்கிற, இதில் இருக்கிற அந்த ரெண்டு டொட்லையும் 2 கம்பியை ஓட்டிட்டு கொண்டு போய் மேலுக்கு ஜாயின் பண்ணி விட்றேன். அந்த வேலை பார்க்கக்கூடாது. ஏன்னு சொன்னால், நமக்கு வீட்டில் டிவி நம்ம யூஸ் பண்ணுறது தானே, டிவி வைக்கும், டிவியில் மேலுக்கு நம்ம அண்டனா வைக்கும். அந்த அண்டனாவில் அந்த அண்டனாக்குரிய கேபிள் இல்லாமக்கு நம்ம அந்த டிடி வயரை தெரியுமா, அந்த சிவப்பு நீலம் 2 வயர் வரும் சுற்றி வரும். அந்த 2 வயரையும் கொண்டு நம்ம பூஸ்டரில் கொண்டு வேலை செய்யுமா? வேலை செய்யாது. ஏன்னு சொன்னால் அதுக்குரிய கேபிள் வந்து அதை நம்ம செல்வோம் ஃப்ரீக்வன்சி கேபிள். ஃப்ரீக்வன்சியை கொண்டு போய் பூஸ்டரில் கொண்டு போய் சேர்க்கணும். அது வார ஃப்ரீக்வன்சி நெட்வொர்க்குரிய ஃப்ரீக்வன்சி அவ்வளோ சேர்த்தேங்க கொஞ்சம் பூஸ்டரில் கொண்டு பூஸ்டர் என்ன செய்யும்? டிவிக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட ஃபோனுக்கும். சும்மா நம்ம மற்ற கேபிள் எடுத்தோம்னா 2 வயர் வரும், 2 ஒரு பிளாஸ்டிக் கோடன் வரும், உள்ளுக்கு கம்பி வரும், 2 கம்பி வரும். ஆனால் நமக்கு அண்டனோட கேபிளை பார்த்துட்டீங்களா? உள்ளுக்கு ஒரு கம்பி வரும். அந்த கம்பியை சுற்றி ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, ஒரு கனமான ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதை சுற்றி இன்னொரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலால ஒரு பிளாஸ்டிக் இருக்கும். ஏன் அது இவ்வளோ கவர் பண்ணுறாங்க? அது ஃப்ரீக்வன்சி வந்து அவுட் ஆகக்கூடாது. ஃப்ரீக்வன்சி அவுட் ஆகினிக்குன்னு சொன்னால் அங்காலஞ்சல ஃப்ரீக்வன்சி போனிக்குன்னு சொன்னால் பூஸ்டருக்குள்ள நல்ல ஃப்ரீக்வன்சி வந்து சேருமா? சேராது. அதே மாதிரி தான் நம்ம நெட்வொர்க் ஃபோன்லையும் இந்த அண்டனா நீங்கள் இந்த அண்டனா கேபிளை நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ள ஒரு கம்பி வரும், அதுக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேலே ஒரு கம்பியால் அப்படி சுற்றி ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேலே இன்னொரு பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. ஏன்? ஃப்ரீக்வன்சியை வந்து சரியான அவ்வளோ வார ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையுமே வந்து மேலே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. இடையில் அந்த ஃப்ரீக்வன்சியை அங்காலஞ்சால மிஸ் ஆகினிக்குன்னு சொன்னால் நடந்துடும். ஃபோனுக்கு வந்து லோ கவரேஜ் ஆகும். சரியான நெட்வொர்க் லோ கவரேஜ் ஆகும், நிறைய பிரச்சனை வரும். இது நமக்கு கட் ஆகினாலும் நம்ம என்ன செய்யலாம்? ஜாயின் பண்ணி வாங்கலாம். இந்த கேபிள்லாம் வாங்குறதுக்கு கிடைக்கும். ஒரு சின்ன அமௌண்ட் தான் வரும், 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி தான் வரப்போ இந்த கேபிள். இல்லை பில்லன்ஸ் நம்மளோட வேறு ஃபோன்ஸ் இருக்கும், கேபிளில் சைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கலாம். அப்போ நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம். ஆனால் என்ன செய்யணும்? இந்த கேபிளை தான் பிக்கணும். ஃப்ரீக்வன்சி கேபிளை நம்ம ஒரு காலம் என்ன செய்யப்படா? கம்பியால் ஜம்ப பண்ணி ஒட்டப்படா. இல்லை அந்த சைஸ் மாறலாம். பின்னுக்கு வர அந்த சைஸ் ரவுண்ட்ரி தான், அந்த ரவுண்ட் கிளிப் அதில் சைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லா மாடலும் ஓரளவு சேமாக தான் இருக்கும். அவ்வளோ டிஃப்ரெண்ட் காட்ட மாட்டேன். நம்ம அதை மாற்றி கொடுக்கலாம். நம்ம கட்டாயம் என்ன செஞ்சிடக்கூடா? கம்பியால் ஒட்டிடக்கூடாது. நமக்கு இப்போ விஷயம் இல்லைங்கிட்டு தானே, ஏன் நம்ம அதை கம்பியால் ஒட்டக்கூடாது? ஃப்ரீக்வன்சி வந்து சரியான முறைக்கு போக மாட்டேது. ஃப்ரீக்வன்சி வந்து போகணும்னு சொன்னால் அதுக்குரிய ஃப்ரீக்வன்சி கேபிளை போட்டால் மட்டும்தான் ஃப்ரீக்வன்சியை கொண்டு போய் சேர்க்கும். இப்போ நமக்கு வார ஃப்ரீக்வன்சி நம்ம கம்பியால் ஒட்டினோம்னு சொன்னால் கீழே இருந்து மேலுக்கு 2GHz வரைக்கும் ஃப்ரீக்வன்சி நல்லா போக மாட்டேது. கவரேஜ் வந்து லோ கவரேஜ் காட்டும், நோ சர்வீஸ் காட்டும். சம்டைம் மெயினில் வந்தால் கவரேஜ் வரும், முள்ளுக்கு போனால் கவரேஜ் வராது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். அப்போ நம்ம அந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி கேபிளை மட்டும் கட்டாயம் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஃப்ரீக்வன்சி கேபிள் கட்டாயி வந்தாலும் நம்ம கம்பியால் ஒட்டி வாங்கி இந்த வேலை பார்க்கப்படாது. ஃப்ரீக்வன்சி கேபிளும் மேக்ஸிமம் ரீப்ளேஸ் பண்ணியே கொடுத்துருவோம்.